கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மூன்றாவது காலத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். மூன்றாவது காலம் மனசாட்சியின் காலம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு சில கற்பனைகளை கொடுத்தார். அவன் அதன்படி ஜீவிப்பானா ஜீவிக்க மாட்டானா என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளில் சிலவற்றுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். ஆகையினால் அவன் பாவம் செய்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் குற்றம் அறியாமல், பாவம் அறியாமல், பாவம் செய்யாமல், பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறான். ஆதாம் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு காலத்தை அனுமதித்தார். அது என்னவென்றால், மனிதன் தன் மனசாட்சியின்படி ஜீவித்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். ஆகையினால் அந்த காலத்துக்கு மனசாட்சியின் காலம் என்று பெயர். இந்த மனசாட்சியின் காலத்திலே சிலர் நல்மனசாட்சியின்படி ஜீவித்தார்கள், சிலர் துர்மனசாட்சியின்படி ஜீவித்தார்கள். அந்த மனசாட்சி காலத்தில் இருந்த முதல் பரிசுத்தவான் ஆபேல். அவன் நல்மனசாட்சிக்கு இடம் கொடுத்து கொடுமையானதையும் முதன்மையானதையும் கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தரால் சாட்சி பெற்றார். ஆனால் அதே நேரத்தில் அந்த காலத்திலே துர்மன சாட்சிக்கு காயின் இடம் கொடுத்து சகோதரனுக்கு விரோதமாக எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு அவனை கொலைபாதகம் செய்து விட்டான். அடுத்தது அந்த மனசாட்சியின் காலத்தில் வருகிற ஒரு நல்ல பரிசுத்தவான் ஏனோக். அந்த ஏனோக் என்ன செய்தான் என்றால், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏறக்குறைய 300 ஆண்டுகள் அவன் தெய்வத்தோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். ஆனால் அவன் நாட்டில் இருந்த ஜனங்கள் துர்மன சாட்சி உடையவர்களாக காணப்பட்டபடியினால் அவர்கள் தெய்வத்தோடு சஞ்சரிக்கவும் இல்லை, தேவனோடு உறவாடவில்லை, தேவ சத்தம் கேட்கவில்லை, தேவனோடு நடக்கவில்லை. மூன்றாவது ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறோம் மனசாட்சியின் காலத்திலே, நோவா. இந்த நோவா உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினால் அவன் பாதுகாக்கப்பட்டான். ஆனால் அவன் நாட்களில் இருந்தான ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். அவருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தவும் பொல்லாததாய் இருந்தது. ஆகையினால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த துர்மன சாட்சி உள்ள ஜனங்களை, துர்க்கிரியை செய்த ஜனங்களை, துர்க்குணம் உள்ள ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அதே நாட்களிலே இந்த நோவா என்பவன் உத்தமனாயிருந்திருக்கிறான், நீதிமானாயிருந்திருக்கிறான், தெய்வத்தோடு சஞ்சரித்திருக்கிறான். காரணம், அவனுக்குள்ளே நல்மன சாட்சி இருந்தது. ஆகையினால் கர்த்தர் இவனையும் இவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். 40 நாள் இரவும் பகலும் மழை வந்த போது அந்த பொல்லாத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இவனும் இவனுடைய வீட்டாரும், பேழைக்குள்ளே பிரவேசித்த மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன. 4வதாக ஒரு மனசாட்சி காலத்து பரிசுத்தவான் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் நல்மனசாட்சியின்படி ஜீவித்தபடியினால் அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினால் மெசொப்பொத்தாமியா விட்டு புறப்பட்டான். கானானிலே விசுவாசத்தினால் வந்து குடியேறினான். விசுவாசத்தால் கூடாரத்திலே குடியேறினான். விசுவாசத்தினால் பெரிய சீமானாய் மாறினான். விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஈசாக்கை பெற்றெடுத்தான். அந்த விசுவாசத்தினால் அந்த குமாரனை கொண்டு போய் மோரியா என்னும் தேசத்திலே பலியிடும்படி போனான். ஆபிரகாம்
நல்மனசாட்சியின்படி ஜீவித்தான். அதே நாட்களில் இருந்த லோத்து என்பவன் துர்மனசாட்சிக்கு இடம் கொடுத்து சோதோம் குமாரா பட்டணத்திலே போய் வாசம் பண்ணினான். அங்கிருந்தவன் ஒரு சிறிய ஊருக்கு போனான். அங்கே இருந்து கெபிக்கு போனான். அங்கேதான் தன்னுடைய சொந்த குமாரத்திகளால் தீட்டுப்படுத்தப்பட்டு அம்மோன் மோவாப் என்ற குமாரர்கள் பிறந்தார்கள். பிற்காலத்தில் அவர்கள் தான் அம்மோனியர் மோவாபியர் என்று மாறினார்கள். இந்த 2 சந்ததியாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவ்வப்போது யுத்தத்துக்கு வந்து அவளை யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமோ நல்மனசாட்சி இருந்தபடியினால் விசுவாசமாகி அந்த கப்பலை சேதப்படுத்தாமல் கானானிலே குடியிருந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்தார். இந்த ஆபிரகாமுக்கு பிறகு 5வது ஒரு நல்மனசாட்சி உடைய பரிசுத்தவான் தான் ஈசாக். தன்னுடைய தகப்பனார் அவனை பலிபீடத்திலே படுக்க வைத்த நேரத்திலே முற்றிலுமாய் தன் தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு தன்னை தாழ்த்தி தந்தான். அந்த ஈசாக்கு நல்மனசாட்சி உடையவனாய் ஜீவித்தான். ஆனால் அதே நாட்களில் இருந்ததான இஸ்மவேல் பரியாசத்துக்கு இடம் கொடுத்தான். துர்மனசாட்சி அவனை பரியாசம் செய்ய சொன்னது. அவன் பரியாசம் பண்ணினான். ஆகையினால் சாராள் அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்வதற்கு அவனுடைய பரியாசத்தின் ஆவிதான் அதற்கு காரணம். கடைசியிலே ஆபிரகாமும் கூட அவனை ஆகாரோடு அனுப்பிவிட்டான். ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பங்களும் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவனுக்குள்ளே துர்மன சாட்சி இருந்தபடியினால் இஸ்மவேல் பரியாசத்தின் ஆவியுடையவனாய் காணப்பட்டான். 6வது ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறோம், யாக்கோபு. இந்த யாக்கோபு என்பவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து லாபானிடத்தில் போனான். அந்த லாபானிடத்தில் இருக்கும் பொழுது 20 வருடம் பாடுபட்டார். 7 வருஷம் லேயாளுக்காக, 7 வருஷம் ராகேலுக்காக, 6 வருஷம் ஆட்டு மந்தைக்காக. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து போனபடியினால் பல பாடுகளை அவன் சந்தித்தான். அவன் தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லும்போது, பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் நான் 20 ஆண்டு காலமாய் பாடுபட்டேன் என்று கூறினான். அது மட்டுமல்ல, யாக்கோபு தகப்பன் வீட்டிலிருந்து லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது, நித்திரையாயிருக்கும் பொழுது பெரிய சொப்பனத்தை கண்டான். ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் கீழே பூமிக்கும் வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாயிருந்தார்கள். அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று அவனை ஆசீர்வதித்தார். ஆகையினால் அவன் சொன்னான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். போகும் பொழுது இப்படி வெளிப்பாடு பெற்ற அவன் திரும்ப வரும் பொழுது லாபானிடத்திலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும் பொழுது வழியிலே பிந்தி தனித்திருந்து தேவனோடு போராடினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முழு இரவும் போராடினான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று போராடினான். கடைசியில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, இனிமேல் உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி யாக்கோபு கீழ்ப்படிய, பாடுபட, தெய்வத்தோடு போராட அவனுக்குள்ளே ஒரு நல்மனசாட்சி இருந்தது. ஆனால் அவன் காலத்தில் இருந்ததான ஏசா என்ன செய்தான்? சேஷ உத்தரபாகத்தை விற்று போட்டான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சொந்த சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டான்.
இந்த ஏசா வனசஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாயிருந்தான். யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசாவுக்குள்ள துருமன சாட்சி கிரியை செய்தபடியினால் அபிதமாய் நடந்து கொண்டான். நல்மன சாட்சியோடு இருந்த யாக்கோபை கர்த்தர் நேசித்தார். யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். இதே மனசாட்சியின் காலத்தில் இன்னொரு பரிசுத்தவானை பார்க்கிறோம், யோசேப்பு. அவன் பரிசுத்தத்திலே வைராக்கியம் உள்ளவன். அவன் எகிப்திலே கொண்டு போகப்பட்ட நேரத்திலே போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்கு பரிசுத்தத்திலே சோதனை வந்தது. போத்திபாரின் மனைவி இவனை பாவம் செய்யும்படி பலவந்தம் பண்ணும் போது பாவத்தை விட்டு ஓடினான். பாரியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடினான். ஆகையினால் போத்திபாரின் மனைவி போத்திபாரிடம் சொல்லி கடைசியிலாக இவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு கிருபைகள் வரங்களை கொடுத்தார். சிறு வயதிலே சொப்பனம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது. சிறைச்சாலையிலே சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால் என்ன நடந்தது? சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனம் பார்த்து அர்த்தம் தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு அதற்கு அர்த்தம் சொன்னான். அதிலே ஒருவனை பார்த்து சொன்னான், நீ உயர்த்தப்படுவாய். இன்னொருவனை பார்த்து சொன்னான், நீ கொல்லப்படுவாய். யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. ஒருவன் உயர்த்தப்பட்டான். அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் மாறினான். அப்பொழுது பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டு அர்த்தம் தெரியாமல் அவன் கலங்கி கொண்டு வந்தான். அப்பொழுது அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்ததான சொப்பனத்தின் மூலம் அர்த்தம் சொல்லி யார் உயர்த்தப்பட்டார்களோ அவன் பார்வோனிடம் சொன்னான், யோசேப்பு என்று ஒருவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். அவனை நீர் அழைத்து உம்முடைய சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லுவான். அவன் சொன்னபடியே எனக்கு நடந்தது, இன்னொருவனுக்கு நடந்தது. ராஜா யோசேப்பை அழைத்து சொப்பனத்தை சொன்ன பொழுது யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை தெளிவாய் சொன்னான். ஆகையினால் ராஜா இந்த யோசேப்பை 2ஆம் ஸ்தானம் வரைக்கும் உயர்த்தினான். பார்வோன் சொன்னான், நான் முதல் ஸ்தானத்தில் இருப்பேன், உன்னை 2ஆம் ஸ்தானம் வரைக்கும் உயர்த்துகிறேன். இப்படி யோசேப்பு பரிசுத்தவானா இருக்க, நல்ல வெளிப்பாடு சொப்பனங்களை பெற அவனுடைய நல்மன சாட்சி தான் காரணமாக இருந்தது. ஆனால் அவனுடைய உடன்பிறப்பாகிய ரூபன் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன், சேஷபுத்திர பாகத்தை இழந்தவன், துர்மன சாட்சிக்கு இடம் கொடுத்து துர்க்கிரியை செய்தவன். இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் நல்மன சாட்சியின்படி ஜீவித்தார்கள். பெரும்பான்மையான ஜனங்களும் துர்மன சாட்சிக்கு இடம் கொடுத்து துர்க்குணமுடையவர்களாய் துர்க்கிரியை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்த நாம் ஒரு நல்லதொரு ஜீவியம் செய்யும்படி நமக்குள்ளே ஒரு மனசாட்சியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த மனசாட்சி நல்மனசாட்சியாக இருந்தால் நாமும் நல்லவர்களாய் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். மனசாட்சி துர்மன சாட்சியாய் மாறிவிட்டதென்றால் நாமும் துன்மார்க்கராய் மாறிவிடுவோம். குழந்தை பருவத்திலே நம்முடைய மனசாட்சி நன்றாயிருக்கிறது. ஆனால் முதலிலே கிரியையிலே பாவம் செய்யும் முன்னே மனசாட்சி நம்மை உணர்த்தும், பாவம் செய்யாதே. அதையும் மீறி ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய மனசாட்சி துர்மன சாட்சியாய் மாறிவிடும். ஆகையினால் நாம் குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு வரும் பொழுது, முதலிலே பொய் சொல்லும் பொழுது, முதலில் திருடும் பொழுது, முதலில் புகைப்பிடிக்கும் பொழுது, முதலில் மதுபானம் அருந்தும் பொழுது, முதலில் எந்த பாவம் செய்தாலும் நம்முடைய மனசாட்சியில வேதனை உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த மனசாட்சி நம்மை தடுக்கும், மனசாட்சி நம்மை உணர்த்தும். ஆனால் இந்த மனசாட்சி உணர்த்தியும் தடுத்தும் கூட நீ துணிகரமாய் பாவம் செய்வாயானால் நிச்சயமாய்
உன் மனசாட்சி துர்மனசாட்சியாக மாறிவிடுகிறது. நம்முடைய மனசாட்சி உணர்த்தக்கூடிய மனசாட்சி என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உணர்த்தும் மனசாட்சி. வாசிக்க கேட்போம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உள்ளென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படுகிறோம் அல்லவா? உணர்த்தும் மனசாட்சி. மனசாட்சி மனிதனை உணர்த்துகிற, நீ செய்ய போகிறது பாவம், இது பாவம் இல்லை என்று உணர்த்தக்கூடிய ஒரு மனசாட்சியை கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்படி மனசாட்சி உணர்த்தியும் கூட திரும்ப திரும்ப பாவம் செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சி துர்மனசாட்சியாக மாறிவிடுகிறது. இனிமேல் இந்த மனசாட்சியும் கூட சாட்சியிடக்கூடிய மனசாட்சியாக இருக்கிறது என்று ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். ரோமர் 2:14-15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களுக்கு கையிலே நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டாலும் அவருடைய மனதிலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது, இருதயத்திலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய கிரியையிலே கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவருடைய மனசாட்சி சாட்சியிடுகிறது. குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய மனது தீர்க்கிறது. ஆகையினால் நியாயப்பிரமாணம் வருமுன்னே இருந்த மக்களுக்கு அவருடைய மனசாட்சி தான் சாட்சி கொடுத்திருக்கிறது. அவருடைய மனது குற்றமுண்டு குற்றமில்லை என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். நாமும் நல்மனசாட்சிக்கு இடம் கொடுப்போமானால் அந்த மனசாட்சியை நம்மை பற்றி சாட்சி கொடுப்போம். நம்முடைய மனதும் எது குற்றம் எது குற்றமில்லை என்று தீர்ப்பு சொல்லிக் கொண்டே இருக்கும். குற்றம் உண்டு குற்றமில்லை என்று தீர்க்கக்கூடிய மனது, சாட்சி சொல்லக்கூடிய மனசாட்சி. மனசாட்சி நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் நல்லவர்கள் நீதிமான்கள் என்று மனசாட்சி நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் தீயவர்கள் என்றால் மனசாட்சியை சாட்சி கொடுத்து விடும். அதனால்தான் ஒருவன் தவறு செய்யும் பொழுது மனசாட்சி பாதிக்கப்படுகிறது. அவ்விதம் நம்முடைய மனசாட்சி துர்மனசாகி விட்டது என்றால் என்ன செய்வது? அந்த துர்மனசாட்சி நீங்க என்ன செய்யலாம்? இப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே துர்மனசாட்சி நீங்க என்ன செய்யலாம் என்று சொல்லியிருக்கு. 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும். போதும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. எது தெளிக்கப்பட வேண்டும்? இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அப்படியான துர்மனசாட்சி நீ. நியாயப்பிரமாண காலத்திலே பாவ நிவாரண பலியின் ரத்தம் கொண்டு வரப்பட்டு முதலாவதாக பிராகாரத்தில் இருக்கும் பலிபீடத் தண்டையிலே ஊற்றப்படுகிறது. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூவ பீடத்தின் கொம்பிலே பூசப்படுகிறது. மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேலும் திரைக்கு எதிரையும் அது தெளிக்கப்படுகிறது.
இதுபோல நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாறுவதான கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் பிராகாரமாகிய நம்முடைய சரீரத்திலே ஊற்றப்படும். இருதயமாகிய நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அது பூசப்படும். மகாபரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய மனதிலே அது தெளிக்கப்படும். மனசாட்சியிலும் கூட தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் மனசாட்சியிலே இருதயத்திலே தெளிக்கப்படுகிறது. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. ஆகையினால் இயேசுவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படும் பொழுது, பூசப்படும் பொழுது, ஊற்றப்படும் பொழுது இந்த துர்மனசாட்சி நீங்க கர்த்தர் உதவி செய்கிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது துர்மனசாட்சி நம்ம விட்டு நீக்கப்படுகிறது. எனவே இயேசுவின் இரத்தம் மனசாட்சியை சுத்தி இருக்கிறது என்று எபிரேயர் 9:14 படிக்கிறோம். எபிரேயர் 9:14 நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியிலே செத்த கிரியைகள் உண்டாகிறது. அது சுத்திகரிக்கப்பட இயேசுவின் இரத்தம் உதவி செய்கிறது என்று எழுதுகிறார். நாம் கிரியையினால் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே செத்த கிரியைகள் உண்டாகி விடுகிறது மனசாட்சி. அந்த மனசாட்சியில் இருக்கும் செத்த கிரியைகள் அற நாம் சுத்திகரிக்கப்பட இயேசுவின் இரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவர் அங்கே எழுதுகிறார். ஆகையினால் மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் நீக்கப்பட வேண்டும். எனவே தீத்து 1:15 அசுத்தமான மனசாட்சி என்று எழுதியிருக்கிறார். 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாகும். அதனால அசுத்தத்தை செய்யும் பொழுது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியும் அசுத்தப்படுகிறது, நம்முடைய புத்தியும் அசுத்தப்படுகிறது. இப்படி மனசாட்சியில் இருக்கிற அசுத்தம், மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் துர்மனசாட்சி நீக்கப்பட இயேசுவின் இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகையினால் கர்த்தராகிய இயேசுவிடத்துல நம்முடைய கிரியையினால் நடத்தையினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் மனசாட்சியை வேதனைப்படுத்தினதோ, அந்த மனசாட்சியை துக்கப்படுத்தினதோ அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை. ஆகையினால் ஒரு மனிதனை முதல் அவனுடைய பாவத்தை உணர்த்துவது மனசாட்சி. பிறகு கர்த்தருடைய வசனங்கள் நம்மை உணர்த்துகிறது. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். நம்முடைய பாவங்களை உணர்த்துவதற்கு கர்த்தர் எத்தனையோ ஏதுக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது நம்முடைய குற்றங்களை வளர்த்துவதற்கு நமக்குள்ளே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருப்பது மனசாட்சி. இந்த மனசாட்சி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மார்க்கத்தாருக்கும் இருக்கிறது. அது எப்படி விளங்கிக் கொண்டேன் என்றால், என்னுடைய ஒரு நண்பன் சொன்னான், நான் குறிப்பிட்ட ஒரு ஆளை அடிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து விட்டான். நான் கேட்டேன், ஏன் போய்விட்டு உடனே வந்து விட்டாய்? அப்பொழுது அவன் சொன்னான், நான் அவனை அடிக்கணும்னு போனேன், ஆனா என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். ஆகையினால் இந்துக்களுக்கும் கூட மனசாட்சி இருக்கு, முகமதியருக்கும் மனசாட்சி இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் மனசாட்சி இருக்கிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் மனசாட்சி இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாரையும் படைத்தது ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் எல்லா மனுஷனுக்குள்ளும் மனசாட்சியை வைத்திருக்கிறார். முதலாய் நம்முடைய தவறுகளை உணர்த்துவது
நம்முடைய மனசாட்சி. மனசாட்சி உணர்த்தும் பொழுது யார் மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நல்மனசாட்சி உடையவர்களாய் மாறுவார்கள். மனசாட்சிக்கு கீழ்ப்படியாதவர்கள் துர் மனசாட்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள், அசுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள், செத்த கிரியைகள் உள்ள மனசாட்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள். இப்படி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சி ஆகிவிட்டது என்றால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மனசாட்சி நல்மனசாட்சி ஆகியவர்களுடனே நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறோம். எப்பொழுது உடன்படிக்கை செய்கிறோம்? ஞான சான சத்தியத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் இயேசுவோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை உடையவர்களாய் மாறுகிறோம். 1 பேதுரு 3 21. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்சாளுக்கே நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானசான சத்தியமானது நமக்கு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது. பொருத்தனை என்றால் நாம் தனியாய் செய்வது பொருத்தனை. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது நாமும் தெய்வமும் சேர்ந்துதான் உடன்படிக்கை பண்ணுகிறோம். நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே உடன்படிக்கை உண்டாகிறது. ஞானசானத்திலே நமக்கும் தெய்வத்துக்கும் உண்டாகிற உடன்படிக்கை என்னவென்றால், ஆண்டவரே இன்றையிலிருந்து உங்களுடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், அப்படியானால் நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், உனக்கு கிருபை தருவேன், உன்னை நீதிக்கு வழி நடத்துவேன், உனக்கு வெற்றியின் வாழ்க்கையை தருவேன் என்று ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவார். ஞானஸ்நானத்தில் நமக்கு நீதி கிடைக்கிறது. ஞானஸ்நானத்திலிருந்து நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வசனத்தால் பரிசுத்தம் துவங்குவது ஞானஸ்நானத்திலே. வெற்றியின் வாழ்க்கை கிடைப்பது ஞானஸ்நானத்திலே. ஏனென்றால் சுதந்திர சமுத்திரம் கடந்து சென்றதான இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடினார்கள், கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த வெற்றியின் வாழ்க்கை, ஜெய ஜீவியம் ஞானஸ்நானத்திலே நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் என்ன உடன்படிக்கை பண்ண வேண்டும்? ஆண்டவரே, முற்பதாவாகிய ஆதாமுக்கு கீழ்ப்படியவில்லை, நான் ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து உம்முடைய வசனங்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவேன். இதுதான் நமக்கும் தெய்வத்துக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கை. இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் நம்ம உடைக்காமல் பாதுகாக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 24 15-16 வசனங்களிலே உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணினார். வாசிக்க கேட்போம். 24 15-16. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாய் துப்புரவாயிருக்கலாம். ஆனால் அது மனிதனுடைய மனசாட்சியை உறுத்தக்கூடியதாக காணப்படலாம். அதனால தான் பவுலும் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் மாம்சம் பூசிப்பது ஒரு மனிதனுக்கு இடர்தலாக இருக்குமானால் நான் அவன் நிமித்தம் மாம்சம் பூசியாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் ஜீவிப்பது சாதாரண காரியம் அல்ல. தேவன் நம்மை குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். ஆனால் சில காரியங்கள் மனிதன் நம்மை குற்றவாளியாய் தீர்ப்பார். அவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு ஜீவிப்பது எளிதான காரியம் அல்ல. பவுல் சொல்லுகிறார், குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இது ஒரு பயிற்சி, அனுபவத்தில் கொண்டு வர வேண்டியது.
பெங்களூர்ல நம்முடைய ஒரு சகோதரனை குறித்து உலகத்து மனிதன் ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தார். அது என்னவென்றால், நாங்கள் பண்ண பிரசங்கத்தை அவன் கேட்டிருக்கிறான் போலும், நம்முடைய ஜனங்கள் சினிமா சாலை செல்வதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, மதுபானம் அருந்துவதில்லை என்றெல்லாம் நாம் சொல்வதை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் வந்து சொன்னான், உங்களுடைய சபை அங்கத்தினரில் ஒருவரை நான் சினிமா சாலையிலே பார்த்தேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட நபரை நான் விசாரித்து விட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியில் அந்த குறிப்பிட்ட நபர் வந்த பொழுது நான் கேட்டேன், நீங்கள் சினிமாவுக்கு போனீர்களா? ஐயா, நான் சினிமா பார்க்க போகல, ஆனா அந்த தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ள போனது உண்மைதான். நான் எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். அங்க நல்ல ஒரு கேண்டீன் இருக்கிறது, அதுல வடை நல்லா போடுவான். அந்த வடை ரொம்ப ருசியா இருக்கு. இதனால நான் வடை சாப்பிட்றதுக்காக காம்பவுண்டுக்குள்ள போனது உண்மைதான். ஆனா நான் போன உடனே சூடான வடை வேணும்னா கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்தேன். கடைசியில் அந்த சூடான வடையை கொடுத்தாங்க. நான் அதை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடி 24ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணினார். வாசிக்க கேட்போம். 24ஆம் அதிகாரம் 15, 16. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாய் துப்புரவாயிருக்கலாம். ஆனால் அது மனிதனுடைய மனசாட்சியை உறுத்தக்கூடியதாய் காணப்படலாம். அதனால தான் பவுலும் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் மாம்சம் பூசிப்பது ஒரு மனிதனுக்கு இடர்தலாக இருக்குமானால் நான் அவன் நிமித்தம் மாம்சம் பூசியாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் ஜீவிப்பது சாதாரண காரியம் அல்ல. தேவன் நம்மை குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். ஆனால் சில காரியங்கள் மனிதன் நம்மை குற்றவாளியாய் தீர்ப்பார். அவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு ஜீவிப்பது எளிதான காரியம் அல்ல. பவுல் சொல்லுகிறார், குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இது ஒரு பயிற்சி, அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். பெங்களூர்ல நம்முடைய ஒரு சகோதரனை குறித்து உலகத்து மனிதன் ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தார். அது என்னவென்றால், நாங்கள் பண்ண பிரசங்கத்தை அவன் கேட்டிருக்கிறான் போலும், நம்முடைய ஜனங்கள் சினிமா சாலை செல்வதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, மதுபானம் அருந்துவதில்லை என்றெல்லாம் நாம் சொல்வதை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் வந்து சொன்னான், உங்களுடைய சபை அங்கத்தினரில் ஒருவரை நான் சினிமா சாலையிலே பார்த்தேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட நபரை நான் விசாரித்து விட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியில் அந்த குறிப்பிட்ட நபர் வந்த பொழுது நான் கேட்டேன், நீங்கள் சினிமாவுக்கு போனீர்களா? ஐயா, நான் சினிமா பார்க்க போகல, ஆனா அந்த தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ள போனது உண்மைதான். நான் எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். அங்க நல்ல ஒரு கேண்டீன் இருக்கிறது, அதுல வடை நல்லா போடுவான். அந்த வடை ரொம்ப ருசியா இருக்கு. இதனால நான் வடை சாப்பிட்றதுக்காக காம்பவுண்டுக்குள்ள போனது உண்மைதான். ஆனா நான் போன உடனே சூடான வடை வேணும்னா கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்தேன். கடைசியில் அந்த சூடான வடையை கொடுத்தாங்க. நான் அதை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது திடீரென்று பெல் அடித்தது. தியேட்டரில் உள்ள ஆட்கள் எல்லாம் வெளியே வந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் வெளியே வந்தேன்.
நான் சினிமா பார்க்க போகல, வடை சாப்பிட தான் போனேன். இந்த விஷயத்துல தேவன் இவனை குற்றம் சாட்ட மாட்டார். காரணம் என்ன? தேவனுக்கு தெரியும் இவர் எங்க போனார், வடை சாப்பிட போனார். ஆனால் இப்பொழுது மனுஷன் குற்றம் சாட்டுகிறார். என்ன? நான் இவரை தியேட்டர் காம்பவுண்ட்ல பார்க்கிறேன். கடைசியில நான் நம்முடைய சகோதரனுக்கு சொன்னேன், தேவனுக்கு முன்பாய் நீ துப்புரவாய்த்தான் இருக்கிறீர், ஆனால் மனுஷனுக்கு முன்பாய் நீ இடர்கள் உள்ளவனாய் மாறிவிட்டாய். இப்படி இடரலற்ற ஜீவியம் செய்யும்படி நீ என்ன செய்? நீ வடை சாப்பிடுறதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா இனிமேலும் தியேட்டருக்குள்ள இருக்கிற கேண்டீன்ல போய் சாப்பிட வேண்டாம், வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல போய் வடை சாப்பிடும் சரியையான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் இந்த தியேட்டருக்குள்ள போறதே இல்லை, வெளியில ஹோட்டல்ல போய் வடை சாப்பிடுவார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் அல்ல. சில மனுஷர்கள் நம்மிடத்தில் சொல்லுவார்கள். சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் பரிசுத்தவான், அது கர்த்தருக்கு தெரியும். நான் நீதிமான், அது கர்த்தருக்கு தெரியும் என்று சொன்னால் போதாது பிரியமானவர்களே. அப்படி நாம் சொல்லி மனுஷனுக்கு முன்பாய் ஒரு இடரில் உள்ள ஜீவியம் செய்வதை கர்த்தர் விரும்ப மாட்டார். இடரலற்ற ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் நம்மை கூப்பி எதிர்பார்க்கிறார். ஆகையினால் சில மனுஷர்கள் சில காரியங்களை சொல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷருக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் ஜீவிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். இங்கே அவர் சொல்லுகிறார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டென்று நம்புகிறதான கூட்டத்தாரில் நானும் ஒருவனாயிருக்கிறேன். ஆகையினால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். ஆகையினால் நான் உயிர் திரும்ப வேண்டுமானாலும் நல்ல மனசாட்சியோடு ஜீவித்து தான் மரிக்கணும். குற்றமற்ற மனசாட்சியோடு நாம் மரிக்கணும். கர்த்தர் வருகையில மரணம் ஆகணும்னாலும் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களா ஜீவிக்க வேண்டும். ஆகையினால் இந்த மனசாட்சியின் காலத்திலே இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் நமக்கு மனசாட்சியை தந்திருக்கிறபடினால் நல்மனசாட்சி கடன் கொடுக்க வேண்டும். துர்மனசாட்சி நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். இந்த நல்மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆகையினால் தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன எழுதுகிறார்? சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இப்ப நல்மனசாட்சியை தள்ளிட்டீங்கன்னா விசுவாசம் சேதப்படும். அதனால நல்மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். நல்மனசாட்சியை தள்ளிடக்கூடாது. நல்மனசாட்சி இருந்தா தான் விசுவாசமாகிய கப்பல் நல்லா இருக்கு. இனிமேல் நல்மனசாட்சிக்கும் அன்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதுவும் தீமோத்தேயுக்கு தான் பவுல் எழுதுகிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயம் நல்மனசாட்சியில் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு பிறக்கணும்னா, தேவ அன்பு பிறக்கணும்னா இந்த 3 சரியா இருக்கணும். இந்த 3 சரியா இருந்தா தான் பிறக்கிற அன்பு நல்ல அன்பாய் தேவ அன்பாய் வரும்.
சில பிள்ளை பிறந்த உடனே அங்க ஒரு இடத்துல ஒரு பிள்ளை பிறந்த உடனே டாக்டர் சொன்னார் இந்த பிள்ளைக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னார். கடைசியில செக்அப் பண்ணி பார்த்தா தகப்பனுக்கு இருக்கிற டயபெட்டிஸ் பிள்ளைக்கு. அப்ப தகப்பனுக்கு என்ன வியாதி இருக்கோ அது சில நேரத்துல யாருக்கு வந்துடுது? பிள்ளைக்கு வந்துடுது. தாய்க்கு என்ன வியாதி இருக்கோ அது பிறக்கும் பிள்ளைக்கு வந்துடுது. எனவே இவங்க நல்லா இருந்தாலும் செங்கல்பட்டுல ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போச்சு. அப்ப என்னை அடக்காராதனைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அழகான குழந்தை. நான் கேட்டேன் ஏன் குழந்தை இறந்து போச்சு? அப்ப அவர் சொன்னார், ஐயா அந்த தலையை பாருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு போட்டிருந்த தொப்பி அவர் கழட்டி காட்டும் பொழுது தலையெல்லாம் காயம். நான் எப்படி காயம் வந்துச்சு? இந்த பிள்ளை பிரசவ நேரத்துல டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு தலையை இழுக்கும் பொழுது தலை காயப்பட்டு பிள்ளை செத்து போச்சு. இப்ப இது தப்பு அம்மா பேர்ல தப்பு இல்லை, அப்பா பேர்ல தப்பு இல்லை, மருத்துவர் மேல தப்பு. ஒரு பிள்ளை உருப்படியா பழக்கணும்னா அப்பாவும் நல்லா இருக்கணும், அம்மாவும் நல்லா இருக்கணும், டாக்டரும் நல்லா இருக்கணும், கவனிக்கிற ஆள் நர்ஸோ டாக்டரோ மருத்துவச்சியோ யாராவது. இங்க பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? அன்பு. அன்பு பிறக்கணும்னா 3 காரியம் நல்லா இருக்கணும். சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி, மாயமற்ற விசுவாசம். சுத்த இருதயம் எப்படி வருகிறது? நல்மன சாட்சி எப்படி வருது என்று நாம் பார்த்தோம். நல்மன சாட்சி உண்டாவது இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தம் தான் நமக்கு நல்மன சாட்சியை உண்டாக்குறது. எனவே மாயமற்ற விசுவாசம், கலப்பில்லாத உபதேசத்தை கேட்டாதான் மாயமற்ற விசுவாசம் உண்டாகும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கலப்பில்லாமல் துப்புரவாக தேவனுடைய சந்நிதியிலே கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். அப்ப ஒரு பயிர் நல்லா வரணும்னா விதைக்கப்படுகிற வித்தை பொறுத்து தான் பயிர் நல்லா இருக்கும். அதனால தான் வித்துக்குள்ளதான அந்த விதைக்கக்கூடிய வித்தை அவர்கள் விற்க மாட்டார்கள், மற்ற உபயோகங்களுக்கு எடுக்க மாட்டார்கள், அதை பத்திரப்படுத்தி வைப்பார்கள் விவசாயி. ஏன்னா நல்ல வித்தா இருந்தா தான் செடியும் நல்ல செடியா இருக்கும், அதுல கிடைக்கிற பலனும் நல்ல பலனா இருக்கும். இதுபோல நமக்குள்ள மாயமற்ற விசுவாசம் உண்டாகணும்னா கலப்பில்லாத துப்புரவான உபதேசத்தை நாம் கேட்கணும். சுத்த இருதயம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியினால் தான் இருதயம் சுத்தமாக்கப்படும். ஏனென்றால் இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆவியானவர் நமக்கு காட்டி தருவார். நோவாவின் காலத்திலே மனுஷருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருப்பதை கண்டு தேவனுடைய ஆவி போராடி இருக்கிறார். தேவனுடைய ஆவி போராடியும் கூட ஜனங்கள் கீழ்ப்படியாதபடியினால் தேவன் சொல்லுகிறார், இனிமேல் என்னுடைய ஆவி எப்போது மனுஷனோடு போராடுவதில்லை. அதனால ஆவியானவர் போராடும் பொழுது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவர் போராடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் தாண்டி போச்சு, ஆவியானவரும் போராட மாட்டார். அப்ப நமக்குள்ள சுத்த இருதயத்தை உண்டாக்குவது பரிசுத்த ஆவியானவர். நல்மன சாட்சியை உண்டாக்குவது இயேசுவின் இரத்தம். மாயமற்ற விசுவாசத்தை உண்டாக்குவது தேவனுடைய வார்த்தை. கலப்பில்லாத ஜீவனுள்ள வல்லமுள்ள அந்த வார்த்தை தான் நமக்குள்ள மாயமற்ற விசுவாசத்தை உண்டாக்குவது. இந்த 3 சரியா இருக்குமானால் பிறப்பது தேவ அன்பா இருக்கும். இல்லாவிட்டால் அது ஒருவேளை மனுஷ அன்பா இருக்கலாம், மாம்சீக அன்பா இருக்கலாம், அந்நிய அன்பா இருக்கலாம், உலக அன்பா இருக்கலாம், பிசாசு நீச்சையா இருக்கலாம். ஆனால் இந்த 3 சரியா இருக்குமானால் பிறப்பது தேவ அன்பாய் தான். ஆகையினால் மனசாட்சிக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்கு, மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கு. மனசாட்சி ரொம்ப முக்கியம். நமக்குள்ள பிறப்பது தேவ அன்பா இருக்க வேண்டுமானால் நாம் நல்மனசாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும். விசுவாசத்துல வளர வேண்டுமானால் நல்மனசாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும். சிலர் அந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். மனசாட்சி இழந்து போச்சுன்னா உடனே விசுவாசத்துக்கு சேதம் வரும். ஆவிக்குரிய சுபாவங்கள் ஒன்னோடு ஒன்னு தொடர்பு உள்ளது. இந்த கியர் பாக்ஸ்ல ஒரு கியர் வீல்ல இருக்கதான அந்த
பல் சக்கரத்தில் இருக்கிற பல் உடைந்து விட்டது என்றால் அது என்ன செய்யும்? இன்னொரு பல் சக்கரத்தையும் கெடுத்து விடும். அதனால அந்த கியர் பாக்ஸில் அந்த கியர் ஒரு பல் உடைந்து விட்டதுனால உடனே அதை மாற்றி விட சொல்வார். இதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட ஒரு சுபாவம் சரியில்லைன்னா அதை உடனே சரிப்படுத்தணும். இல்லைன்னா சம்பந்தப்பட்ட மற்ற சுபாவங்களும் பாதிக்கப்படும். மனசாட்சி மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன செய்தார்? ஜனங்கள் மனசாட்சியின்படி ஜீவிக்கட்டும் என்று விட்டு விட்டார். ஏன்னா சில கற்பனைகளை ஆதாமுக்கு கொடுத்தோம், அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் அவன் தன் மனசாட்சியின்படி ஜீவிக்கட்டும் என்று விட்டுக் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் உண்டானது என்று சொல்லப்பட்டபடினால் மோசை வரைக்கும் மனசாட்சியின் காலம்தான் அமுலுக்கு இருந்திருக்கிறது. மோசைக்கு பிறகுதான், மோசையின் காலத்திலிருந்துதான் நியாயப்பிரமாணம் உண்டாயிருக்கிறது. இதுல ஒரு கூட்டம் பேர் நல்மன சாட்சியின்படி ஜீவித்தார்கள், ஒரு கூட்டம் பேர் துர்மன சாட்சியின்படி ஜீவித்தார்கள். ஆனால் பெரும்பான்மையா ஜனங்களும் துர்மன சாட்சிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் நல்மன சாட்சியின்படி ஜீவித்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இந்த மனசாட்சியின் காலம் தொடர்ந்து இருக்குமானால் நிச்சயமாக அதிகப்படியான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கீழே கொண்டு வர முடியாது என்பதை அறிந்தபடியினால் நியாயப்பிரமாணத்தை அமலுக்கு கொண்டு வந்தார். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது என்று யோவானுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மனசாட்சியின்படியும் ஜீவிக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படியும் ஜீவிக்க வேணும், கிருபையின் பிரமாணத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சில நியாயப்பிரமாணங்களை மாற்றினார். மற்றபடி எல்லாவற்றையும் அவர் அழித்து போடவே இல்லை. அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தேன். சில காரியங்களை மாற்றினார். ஆகையினால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி நாம் மனசாட்சிக்கும் கட்டுப்படணும், நியாயப்பிரமாணத்தில் நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், கிருபையின் பிரமாணத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அன்பின் பிரமாணத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால் தான் நம்மை மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களை பார்க்கல, நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களை பார்க்கல மேலான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். இந்த மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களும் நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களும் போகக்கூடிய இடம் தான் புதிய வானம். புதிய வானம். அப்ப இந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களை பற்றி தான் இங்கே இந்த படத்திலையும் கூட போட்டிருக்கு. ஆபேல், காயின் ஆபேலை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. ஆபேல் கொடுமையானதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த பொழுது கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். ஏனோக்கு தெய்வத்தோடு சஞ்சரிக்கப்பட்டபடினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா குடும்பத்தோடு வேளையிலே பிரவேசித்து பாதுகாக்கப்பட்டான். இந்த மனசாட்சியின் காலத்துல நடந்த இன்னும் சில சம்பவங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பாபேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வெள்ளத்தால், மழையினால் தேசத்தை அழித்து போட்டார் ஆண்டவர். இனிமேல் வெள்ளம் வந்தால் நாம் தப்புவதற்கு ஒரு உயரமான கோபுரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நியாய தீர்ப்பை மேற்கொள்ளும்படி அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். கர்த்தர் பார்த்தார், ஓஹோ, நம்முடைய நியாய தீர்ப்பையே மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று சொல்லி பாஷையை தாறுமாறாக்கினார். பாஷை தாறுமாறாகி போனதுனால என்ன நடந்தது? மேலே இருந்து சிமெண்ட கேட்டான்னா கீழே இருந்து செங்கலை அனுப்புவான், மேலே இருந்து மணலை கேட்டான்னா கீழே இருந்து தண்ணி அனுப்புவான். காரணம், அவன் பேசுற பாஷை இவனுக்கு விளங்கல்ல, இவன் பேசுற பாஷை அவனுக்கு விளங்கல்ல.
ஆகையினால் அந்த கோபுரம் கட்ட முடியாதவர்களுக்கு கர்த்தர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை தாருவார். அவர்கள் போட்ட திட்டத்தை தாறுமாறாக்கி நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இது நோவாவின் காலத்துல, மனசாட்சியின் காலத்துல நடந்த சம்பவம். நோவாவின் காலத்துக்கு பிறகு அதுபோல இந்த மனசாட்சியின் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் தான் சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கிறார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறார். இந்த சோதோமுடைய ஜனங்களுடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டிட்டு கர்த்தர் சோதோமை அழிக்க திட்டமிட்டார். ஆனா ஆபிரகாம் பண்ண ஜெபத்தினால லோத்து பாதுகாக்கப்பட்டார். ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே சுன்மார்க்கரோடு கூட நீதிமானை அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 50 பேர் இருந்தால் அழிப்பீரா? 40 பேர் இருந்தால் அழிப்பீரா? 30 பேர், 20 பேர், 10 பேர்? அழிக்கவே மாட்டேன். இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்தை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் சோதோமுக்கு நியாயம் தீர்ப்பு வந்தது. கர்த்தர் அக்கினியினால் கந்தகத்தை வரவழைத்து சோதோமை அழித்தார் என்று பார்க்கிறோம். ஆகையினால் இந்த படத்துல இருக்கிற எல்லா சம்பவங்களும் மனசாட்சியின் காலத்தில் நடந்த சம்பவங்கள். முதலாவது தூதர்களின் காலம், 2வது குற்றம் அறியாமையின் காலம், 3வது மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலம் மோசே வரைக்கும் இருந்திருக்கிறது. மோசையிலிருந்து நியாயப்பிரமாண காலம் தொடர்ந்தது. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்முடைய சுத்த மனசாட்சியை பாதுகாத்து கொண்டு நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்பட்டு அந்த மனசாட்சியின் மூலமாக விசுவாசம் பாதுகாக்கப்பட்டு அந்த மனசாட்சியின் நல்மனசாட்சியின் மூலம் அன்பை பிறப்பிக்க கர்த்தர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்யணும். கர்த்தரை வருகையில போக வேண்டுமா? இயேசு வரும்பொழுது உயிரோடு எழும்ப வேண்டுமா? நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படும். அதனால கர்த்தர் இந்த நேரத்தில் நம்முடைய மனசாட்சியை சுத்தி இருக்க, அசுத்த மனசாட்சி நீங்கி, துரு மனசாட்சி நீங்கி நமக்குள்ள நல் மனசாட்சி உண்டாக வேண்டும். ஞானஸ்தானத்தில் நீங்க பண்ண உடம்படிக்கையை கடைசியோட உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுக்குள்ளே ஜெயம், கிருபை, நீதி, பரிசுத்தம் உண்டாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 3வது காலமாகிய மனசாட்சியின் காலத்தை பற்றி படிக்க நீர் உதவி செய்தபடி நான் ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே ஒரு கூட்டம் பரிசுத்தவாங்க நல்மனசாட்சிக்கு இடம் கொடுத்தார்கள். ஒரு கூட்டம் பரிசுத்தவாங்க துர்மனசாட்சிக்கு இடம் கொடுத்து துர்க்கிரியை செய்து துன்மார்க்கராய் மாறி போனார்கள். ஆண்டவரே, இந்த மனசாட்சி உணர்த்தக்கூடிய மனசாட்சி, சாட்சியிடக்கூடிய மனசாட்சி, எங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சியானது எங்களை உணர்த்தும் போது முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்த உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் மனசாட்சி எங்களை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கடந்த நாட்களிலே நாங்கள் செய்த தவறுகள் நிமித்தம் எங்களை மனசாட்சி துர்மனசாட்சியாக மாறி போனது உண்மை. ஆனால் உங்களுடைய இரத்தத்தை எங்கள் மேல் தெளியும் அப்பா. எங்களுடைய குற்றங்களுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய குற்றங்களை நீ மன்னித்து உங்களுடைய இரத்தத்தை எங்கள் மேல் தெளியும். எங்கள் மனசாட்சி துர்மனசாட்சி நீங்கி நல்மனசாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அசுத்த மனசாட்சியை எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உம்மோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் உடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாயினும் உங்களுடைய வருகையிலே காணப்பட நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். இந்த நல்மனசாட்சியை நாங்கள் தள்ளிவிடாமல், விசுவாச கப்பலை சேதப்படுத்தாமல் ஆண்டவரே, இந்த நல்மனசாட்சி உடையவர்களாய் நாங்கள் காணப்பட்டு அதன் மூலம் தெய்வீக அன்பை பெற்றெடுக்க உதவி செய்யும். நம்முடைய வருகைக்கு இந்த ஆயத்தம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆம்.